இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையையும் மீறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தற்போதைய கள சூழல் என்ன? சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானு செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்? தற்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு போன்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது? திலகவதி, தற்போது வள்ளூர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். அவரை வலுக்கட்டாயமாக தற்போது போலீசார் அவருடைய காரில் இருந்து இறக்கி தற்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து கட்சியினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்புகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வள்ளூர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக காவல்துறையில் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கு அனுமதியை மறுத்திருந்த காவல்துறையினர். இந்த சூழலில் தான் இன்று காலை 10 மணி அளவில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த கட்சியினரை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் கொண்டு சென்று அடைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போதைய நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய காரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகை தந்த நிலையில் அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக காரை விட்டு கீழே இறக்கி கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த போராட்டத்திற்கு ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் வழக்கமாக ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடம்தான். இப்படி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை குறித்து அவர் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் சீமானை அவசரமாக காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவரை கையை பிடித்து அங்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். காவல்துறை வாகனம் 20க்கும் மேற்பட்ட பேருந்து, வேன் உள்ளிட்ட வாகனங்கள் அந்த இடத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது நிலை நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமாக இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அனுமதியும் மீறி இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. குறிப்பாக மகளிர் அதிக அளவில் வருகை தந்திருந்தார்கள். அவர்களையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்று அடைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடமே ஒரு பரபரப்பான காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை நாம் தமிழர் கட்சியினர் இடையே அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு மற்றும் தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சுரேஷ்குமார், காலையில காவல்துறை தரப்பிடமிருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகம் பேர் கூடுவார்கள் அப்படின்ற தகவல்கள் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு டிசம்பர் 31 புத்தாண்டையொட்டி இன்றைக்கு நிறைய மக்கள் கூடுவார்கள், முக்கியமான பிரதான இடம் அப்படின்றதுனால ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பு என்பதுதான் காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விளக்கமாக இருந்தது. அதனையும் மீறி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? இந்த பிரச்சனை என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்துமே களத்தில் இறங்கி போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றன. அதிமுகவும் சென்னையில் போராட்டம் நடத்தியது மட்டுமல்லாமல் மாநிலம் தழுவிய அளவில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டது. மேலும் பாஜகவும் போராட்டத்தில் மேற்கொண்டது. பாஜகவினரும் கைது செய்யப்பட்டனர். இதே போன்ற பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்திற்கு கடந்த 4-5 நாட்கள் முன்பாகவே போராட்டம் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததோடு சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி முழுவதுமே குவிக்கப்பட்டனர். இங்க வழக்கமாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் இடத்தில் பேனர்கள் வைக்கப்படும், கொடிகள் கட்டப்படும். அதே போன்று அந்த இடத்தில் மைக் போன்றவையெல்லாம், அங்கு ஸ்பீக்கர் போன்றவையெல்லாம் அங்கு அமைக்கப்படும். ஆனால் இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எந்த ஏற்பாடுகளையுமே செய்ய விடவில்லை காவல்துறையினர். இந்த இடத்தை பொறுத்தவரையில் வழக்கமாக இங்கு காவல்துறை தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பல்வேறு கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடமாக ஒதுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வழக்கமாக அனுமதி கேட்கும் பட்சத்தில் அதுக்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து இன்று மகளிர் பாசறை மற்றும் இளைஞர் பாசறை போன்ற அவங்களுடைய அமைப்புகள் சார்பில் அதிக அளவில் இன்று கூட்டம் கூடும் என்று காவல்துறை தரப்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த அனுமதியை மறுத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த நாளைய தினம் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று போக்குவரத்து அதிகமாக இருக்கும். இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது காரணமாக இங்கு போராட்டத்திற்கு இன்று அனுமதி அளிக்க முடியாது என்ற அறிவுறுத்தலை காவல்துறை வழங்கியிருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த போராட்டத்திற்கு அதிக அளவில் இன்று ஒரே நேரத்தில் குவியவில்லை. ஒருவராக
ஒரு சிலராக தான் திரண்டு கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட வேளையில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் பிடித்து கைது செய்யும் பணியில் இங்கு காவல்துறையினர் ஈடுபட்டனர். இந்த இடத்தில் அதாவது குறிப்பாக நூற்றுக்கணக்கான ஒரே நேரத்தில் இங்கு குவியவில்லை. எத்தனை பேர் வந்தாலும் 5 பேரோ 2 பேரோ 3 பேரோ எத்தனை பேர் வந்தாலும் உடனடியாக கைது செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை எல்லா தெருக்களுடைய சந்திப்புகள் வல்லூர் கோட்டத்தின் முக்கிய பகுதியில் எல்லா இடத்துமே காவல்துறை குவிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக எந்த வழியாக இந்த வல்லூர் கோட்டம் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாலும் அந்த இடத்தில் வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரை தேடி தேடி கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். குறிப்பாக அந்த வழியாக நடந்து சென்ற பொதுமக்களை கூட போராட்டத்துக்கு வந்தீர்களா என்று கேட்டு அவர்கள் போராட்டத்துக்கு வரவில்லை என்றால் மட்டுமே அவர்களை வெளியே செல்ல அனுமதித்தார்கள். ஆகவே இந்த சாலையில் இந்த தெருவில் நடக்கக்கூடிய எல்லோரையும் கைது செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கு வருகை தந்தார். அவரை உடனடியாக அதாவது காரை விட்டு இறங்குமாறு கூறி உடனடியாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைக்கின்றிருக்கிறது. அந்த இடமே பரபரப்பாக தான் காட்சியளிக்கிறது, அதனை பார்க்க முடிகிறது. இப்போ அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். வருவோரையெல்லாம் யாரெல்லாம் போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்களோ கேட்டு கேட்டு கைது செய்கிறார்கள் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தீங்க. கைது செய்யப்பட்டவர்களை இப்ப எங்க வச்சிருக்கிறாங்க? அனுமதியின்றி ஒன்று கூடுதல் அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் மீது வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட இருக்கிறதா? என்ன விவரம்? கட்டாயமாக தலைவதி, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்காத காரணத்தால் இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்று கூடுதல், மேலும் போராட்டத்தில் ஈடுபடுதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல், போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல் போன்ற பல்வேறு வழக்கு பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாளில் நாம் தமிழர் கட்சிக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தமிழகம் முழுவதுமே இந்த விவகாரத்தை ஒட்டி அதாவது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கும் தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அதிமுக சார்பில் நேற்றைய தினம் கடலூரில் நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பாஜக சார்பில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாலும் அவர்களுக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தக்கூடிய பல்வேறு கட்சியினர் அமைப்புகளுக்கு கைது நடவடிக்கையில் காவல்துறை இறங்கியிருந்த சூழலில் தான் இன்றைய தினமும் நாம் தமிழர் கட்சியினர் இங்கு திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். முதற்கட்டமாகவே ஆர்ப்பாட்டத்திற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்ய விடாத நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த இடத்துக்கு ஒவ்வொருவராக கூடிய வந்த நிலையிலே அவர்களை கைது செய்து காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த போது கைது செய்யப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினரை அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் அடைக்கும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் வேன்கள் மூலியமாக அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்டோர் தற்போதைய நிலையில் தனியார் மண்டபத்தில் காவல்துறை அழைத்து வைத்திருக்கிறார்கள். தலைவதி, கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். கைது செய்யப்பட்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் என்ன பேசினார் என்று பார்க்கலாம். அனுமதி மறுத்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல ஒரு அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல இல்ல அனுமதி மறுக்க காரணம் என்ன? ஒன்னும் இங்க அதிக கூட்டம் வரும், போக்குவரத்து நெரிசல் ஆகுன்றாங்க. இந்த இடத்துல புதுசா ஒன்னும் போராட்டம் நாங்க நடத்தல, பல முறை போராடி இருக்கோம். என்ன இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த நெரிசல் என்ன, அதனால வந்த போக்குவரத்து இடையூறு என்ன? இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.